Hi friends, இது ரோமிங் ராஸ்கல். நம்ம இன்னைக்கு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான மலேசியன் டிஷ் தான் பார்க்க போகிறோம். கூவை லாபிஸ். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் அரிசி மாவு, 3/4 கப் மைதா, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், சுகர் தேவையான அளவு, ரம்பை இலை, கலர் பவுடர், தேங்காய் பால். ஃபர்ஸ்ட் நம்ம சுகர் சிரப் செஞ்சுக்கலாம். ஒரு கப் சுகரோட 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சம் ரம்பை இலை சேர்த்துக்கோங்க. ஒரு பவுலில் 1 கப் அரிசி மாவு, 3/4 கப் மைதா மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சுகர் சிரப்பை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தேங்காயோட திக்கான பால் எடுத்து வச்சிருக்கேன். அதையும் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டியே இல்லாம நல்லா இதை மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து தோசை மாவு பதத்தில் இருக்கணும். இப்போதான் இந்த மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மிக்சிங்கை 4 பிரிச்சுக்கலாம். 4 பவுலில் நான் 4 கலர் எடுத்து வச்சுருக்கேன். ரெட், ஆரஞ்சு, பிங்க், க்ரீன். நான் 4 கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் எத்தனை லேயர் வேணாலும் ஊற்றிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு 5 லேயர் ஊற்ற போகிறேன். ஒயிட் லேயர் ஒன்று தனியாக நான் எடுத்து வச்சுக்கிறேன். இது நம்ம இட்லி செட்டில் வச்சு அவிச்சு எடுக்க போகிறோம். நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் லேயரை அதில் ஊற்றிடலாம். நான் ஃபர்ஸ்ட் லேயர் ஒயிட் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் அடியில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு பாத்திரத்தில் கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிக்கோங்க. இதான் ஒட்டாமல் இருக்கும். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வேகணும். இப்படி தொட்டு பார்த்தா கையில் ஒட்டாமல் வரணும். இது வெந்துடுச்சு. இப்போ நம்ம அடுத்த லேயரை ஊற்றிக்கலாம்.
இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் கூல் ஆகட்டும், அப்புறம் நம்ம இதை கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, சூப்பரான மலேசியன் டிஷ் கூவே லாபிஸ் ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விடுங்க. நன்றி, வணக்கம்.